ஈழமரம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி இது பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், அதெல்லாம் நம்ம பேச போறோம். இப்போ 24 நடந்துட்டு இருக்கிறத பற்றியும் நம்ம பேச போறோம். ஸோ நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதெல்லாம் பேசுறதுக்கு பிரியாவும் நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டோரி டெல்லிங் நம்ம நேத்து தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் சொன்னோம். ஸ்டோரி டெல்லிங்னா என்ன அப்படின்றது, அந்த கடந்து வந்த பாதை. அவங்க இன்னைக்கு எஃப்ஜேவும் செயின்ட் சபரியும் வந்துட்டு எப்பா சாமின்ற அளவுக்கு இருந்துச்சு அவங்களோட இது. என்னமோ பெருசா என்ன சொல்றது, சினிமாங்கள்ல வந்துட்டு அவங்களோட பிளாஷ்பேக் எல்லாம் வர மாதிரி எல்லாம் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டு மோர் தென் 1 hour பேசுறாங்கனாக்கா இது என்ன கடந்து வந்த பாதைன்றது எனக்கு தெரியல. ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கலாம். என்ன நீ ஃபுல் ஸ்டோரி சொல்லணும்னா நீ தொட்டில்ல என்ன கலர் யானை கட்டினாங்க, தொட்டில் கட்டினாங்கன்னு ஆரம்பிக்கணும். நீ இதெல்லாம் கடந்து வந்த பாதை அப்படின்றது எவ்வளவு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா சொல்லணும்ன்றது வந்துட்டு யாருக்குமே தெரியல. ரொம்ப மோசமா இருந்தது. லைக் தேவே டேக்கிங் அ டைம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நேத்து சொன்னதுதான், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. உங்க கஷ்டத்தை வந்துட்டு தெளிவா புரியுற மாதிரி எல்லாருக்கும் சும்மா ஒரு 2 லைன்ல கூட சொல்லிட்டு போகலாம். நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், இப்படி வளர்ந்தேன். எனக்கு அந்த விஷயத்துல இப்ப கம்ருதீன் சொன்னது எப்படி ரெஜிஸ்டர் ஆச்சு பாரு. நான் ஒரு புது ட்ரெஸ் போட்டுட்டு போறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அங்க என்னை எச்ஏஎல் எடுக்க சொன்னாங்கன்றது எனக்கு இன்னும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த மாதிரி பேசி யாரோட ஸ்டோரியும் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகலைன்றது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங் கிடையாது. மீன்ஸ் கடந்து வந்த பாதை சொல்றது இது கிடையாதுன்றத நான் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் இது ரெவ்யூன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெவ்யூ படிச்சுட்டு தான் வந்துட்டு நாங்க அடுத்தது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்றது தான். இப்போ நான் கமெண்ட்ஸ் படிக்கணும். நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னால படிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் அது வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்தும் சொல்ல வேண்டியது. சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு அவங்க புதுசா ஒரு வெஞ்சர் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் சீசனுக்கு வந்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யாவோட லைஃபும் ஒரு நல்ல லெவலுக்கு போயிருக்கு. அண்ட் விஷ்ணுவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஐஸ்கிரீம் இது மாதிரி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது சரியா தெரியல அது என்ன இதுன்னு. பட் மோக்ஷா அப்படின்னு சொல்லி அந்த பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு விஷ்ணு. ஓகே, வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள். சௌந்தர்யா, விஷ்ணு 2 பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆதிரை கொஞ்சம் என்ன சொல்றது, பிஸியா தான் இருக்காங்க போல இருக்கு சோசியல் மீடியால. நான் இதுக்கு வருவேன், வைல்ட் கார்டா வருவேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல மறுபடியும் கூப்பிடுவாங்களான்றது தெரியல. பட் டாஸ்க் விளையாடுறதெல்லாம் ஷீ இஸ் வெரி டேலண்டட். அது தப்பு கிடையாது. அந்த எப்ஜெக்ட் இது பண்ணது மட்டும்தான் தப்பா இருந்ததே தவிர மத்த எல்லாம் வந்துட்டு ஓகேவா இருந்தது. பட் ஆனா எதுவும் வேலை எதுவும் செய்யல, அதையும் சொல்லிடணும் நம்ம. டாஸ்க் வந்துட்டு நல்லா அடிச்சு பிடிச்சு விளையாடுறாங்க. ஸோ டாஸ்க்குக்காக வந்துட்டு ஆதிரை மறுபடியும் உள்ளே வருவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம்டா தெரியாது. பட் ஷீ இஸ் சேயிங் தட் ஷி வில் என்டர் அஸ் அ வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ராஜமாதா. ராஜமாதா வந்துட்டு நேத்து ஒரு இது வந்தது ஹரிஷ். அந்த கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் அவ்வளோ பெரிய சண்டை நடக்குது. ஆனா கம்ருதீன் வந்துட்டு இவ்வளோ சீப்பானவனான்றது வந்துட்டு ஏத்துக்கவே முடியாத ஒரு இது வார்த்தைகள் பேசுறான். நீ பிடிச்சு தானே இப்போ இந்த ஷோவே பார்க்காதவங்களுக்கு இந்த வார்த்தை மட்டும் கேட்டாக்கா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ பிடிச்சு தானே நீ தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கான். ஒரு பொண்ணை பார்த்து எப்படிடா ரெஜிஸ்டர் பண்றீங்க இதெல்லாம் அப்படின்றது தெரியல. இப்ப ஷோ பார்க்காதவங்க திடீர்னு அதை பார்த்தாங்கன்னா தப்பு தப்பா தான் தோணுமே தவிர அது உள்ள என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, என்ன செய்தாங்கன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன், கல்வனின் காதலி மாதிரி இருக்கு, விஜய் சூர்யா படம் மாதிரி இருக்கு. எல்லாம் டபுள் மீனிங் வார்த்தைகள். அவங்கள பொறுத்தவரை அதெல்லாம் சிங்கிள் மீனிங், பாக்குறவங்களுக்கு அதெல்லாம் டபுள் மீனிங். அதேதான் அது அந்த பார்வதி கிட்ட என்ன நீயா தானே வந்தன்ற மாதிரி எல்லாம் சொன்னது ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணுக்கு அந்த கேக்குறப்ப எப்படி இருந்திருக்கும். அதனாலதான் வெறி பிடிச்ச மாதிரி அவ இது பண்ணினா. இந்த மாதிரி பெண்களோட உணர்ச்சிகள்ல விளையாடாதீங்க அப்படின்றதுதான் சொல்றோம்.
ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. அவன் அந்த அளவுக்கு அவன் ப்ளேம் பண்ணி பிடிச்சு தானே வந்தேன்னு பண்றப்போ வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. என்னது இது இப்படி பண்றானே அப்படின்னுட்டுன்னு. இது ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு விஷயம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பார்வதி வந்துட்டு அங்க கார்டன்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த கெமி என்ன மாதிரி கேரக்டர்ன்றது தெரியல. அவங்க அந்த அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலன்னா அப்போ கூட வந்துட்டு பிரவீன் கிட்ட வந்துட்டு பார்வதி பண்ணலன்னுட்டுன்னு சின்ன பசங்க அந்த பென்சில் திருடிட்டான் ரப்பர் திருடிட்டான்ற மாதிரி கெமி வந்துட்டு ரொம்ப லோ லெவல்ல பிஹேவ் பண்றாங்க. இப்ப கெமி தான் வந்துட்டு கனி கிட்ட பார்வதி அங்க தனியா இது பண்ணிட்டு இருக்கிறத சொல்றாங்க. கனி அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியல அது அது என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க கனி இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, ரம்யாவை ட்ரிகர் பண்றாங்க ராஜமாதா. ட்ரிகர் பண்ணி போய் செக் பண்ணு அப்படின்னுட்டுன்னு. இது வந்துட்டு ரம்யா வந்து ஸ்லேவ் எல்லாருக்கும். ரம்யாவை வந்துட்டு ட்ரிகர் பண்ணி அந்த ஸ்லேவை அனுப்புறாங்க. அவ போயிட்டு அதை செக் பண்ணிட்டு பாரு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்துட்டு வந்து சொல்றா. இது என்ன சொல்றது, இந்த குரூப் இந்த கேங்க வந்துட்டு தலைமை தாங்கிறது ராஜமாதா அந்த சூன்யக்காரி அப்படின்னுட்டு நாங்க சொல்லுவோம். நாங்க அந்த அளவுக்கு கேவலமா இறங்கியிருக்காங்க ராஜமாதான்றத நான் சொல்றேன். நான் அவங்க பாட்டுன்னு தனியா வந்துட்டு பார்க்ல வந்துட்டு அந்த கார்டன்ல உலா வந்துட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எதுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ டார்கெட்? ஈஸி டார்கெட்னா அது பார்வதி தான். எதுக்கு எடுத்தாலும் பார்வதி பார்வதி பார்வதின்னுட்டுன்னு ஈஸியா டார்கெட் பண்றாங்க. பார்வதிக்கு அடுத்தது பார்த்தனாக்கா திவாகர், கம்ருதீன், கலை, இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்கள வந்துட்டு இது பண்ண முடியலன்றதுனால இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஈஸி பர்சன், இதனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்ற ஆட்களை வந்துட்டு இது பண்றது நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு அந்த ஏதோ ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, அப்போ விக்ரம வந்துட்டு சொல்றப்போ ரொம்ப பூசி முழுகிறாரு. இல்ல அவர் விக்ரமுக்கு பேச தெரியும். அவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நீ வந்து பேச யூடியூப் தெரியல. இதெல்லாம் பண்ணிட்டு பேச தெரியுது, இல்ல இது இல்ல பேச இங்க வந்து தெரியுது. ஐ அவருக்கு கேன் அக்செப்ட். யார் மனசையும் அது புண்படுத்தக் கூடாது அப்படின்னு அதுக்கு நீ அவர் நினைக்கிறாரு. வரக்கூடாதீங்க. ஆனா அதுக்கு இந்த ஷோ செட் இல்ல. அதுக்கு இந்த ஷோ ஆ வந்து ஒர்த் இல்ல அப்படின்னு. ஏன்னா நீங்க இங்க வந்து நீங்க பிக் பாஸ் ஷோக்கு வந்துட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்க வந்து டார்கெட் பண்ணி தான் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அடிச்சு தான் அவங்க வழி கிடையாது. நீங்க வந்து கேம் ஆட வரல அப்படின்னா எதுக்கு பிக் பாஸ் ஷோ வந்திருக்கீங்கன்னு கேட்பேன். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பெரிய அளவுல யாரையும் புண்படுத்தக்கூடாது, யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அவருடைய கருத்து நினைக்கிறாரு. பட் எதுக்கு திவாகரை டார்கெட் பண்றாருன்னு எனக்கு புரியுது. ஆ இல்ல, என்ன அது இழிச்ச வாயுங்களா பார்வதி திவாகர் எல்லாம்? நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு அவங்களே சொல்லிட்டு போறதுக்குன்னுட்டுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு நாள் கூட அவங்க கூட தான் பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா நாமினேஷன்ல இவங்க மட்டும் தான் ரொட்டீன்ல வராங்க. இந்த சைடு யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க அந்த அன்பு கேங்க. இது வந்துட்டு நாட் ஃபேர். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ அந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்பவே விட்டுட்டு மொத்த பேருமே வந்துட்டு நாமினேஷன்ல போடுங்கன்ற நானு. இல்ல அப்போ நெக்ஸ்ட் மக்கள் வீக்ல இருந்து உங்களுக்கு அந்த முடிவெடுக்கட்டும். சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அந்த கான்செப்ட் மொத்தமா கேன்சல் ஆகுதுங்கிற மாதிரி தான் தகவல் இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. ஓகே. ஏன்னா இல்ல கிளியாரிட்டி கம்ப்ளீட் டவுன் 3.60 வந்துருச்சு. லாஸ்ட் வீக் 41st வீக் 3.61, இப்போ 3.60 வந்துருச்சு. சூப்பர். இன்னும் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து அந்த கான்செப்டே வேணாம். அந்த கான்செப்ட் இல்லாம வந்து ஒயிட் கார்டு என்ட்ரிஸ் வச்சு உள்ள ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்க மாதிரி தகவல். ஓகே. என்ன ஒண்ணு, பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆரம்பத்துல பண்ணின மாதிரி இது என்னத்துக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சின்ன இது லாஸ்ட் சீசன் அதுவும் ஃபிளாப் ஆச்சு. ஆமா, இந்த சின்ன கண்டென்ட் பிக் ஃபிளாப் பாஸ் ஆச்சு. பெரிய பிக் பாஸ்ன்னுட்டு. அதுவும் லாஸ்ட் சீசன்ல ஃபிளாப் ஆச்சு. ஸோ அதனால நார்மலா உங்களுக்கு வந்து எப்படி சீசன் 1 to 4 எப்படி ரன் ஆச்சோ அது மாதிரி ரன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ அது எனக்கு அது விக்ரம் கேம் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க அந்த அளவுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பாலிஷ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் தட் அப்படின்ற நானு. பாரு கூட ஒரு வாட்டி சொல்றாங்க பாரு, அமைதியே இல்லை இந்த வீட்டுலன்னு யாரோ சொன்னதுக்கு இவங்க அதுக்கு ஊட்டி கொடைக்கானல் போகணும், இங்கேயே வராங்க அப்படின்றது அதுதான் உண்மை. நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றத வந்துட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிற. இப்ப ரிமோட் எப்படி கையில வச்சுட்டு நாங்க சேனல் மாத்தணுமோ அந்த மாதிரி உங்களுக்கான இடத்த நீங்க தான் தேர்வு செய்யணும். உங்களுக்கு அமைதி வேணும்னாக்க எங்க போகணுமோ அங்க போயிட்டு தான் உட்காரணுமே தவிர இங்க வந்து உட்காந்துட்டு இப்ப அந்த ரம்யா சொல்றப்ப கூட வந்துட்டு
எல்லாரும் எனக்கு சொன்னாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு சொன்னாங்க, டாஸ்க் மட்டும் நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அது என்ன சொல்றது, நான் எப்பவுமே சொல்லுவேன் பாரு, இன்னோசென்ட் வேற, இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறது வேறன்னுட்டு. இது ஃபேக்கா வந்து குழந்தைத்தனமா பண்ணிட்டு அந்த என்ன சொல்ல ஸ்லாங்கே வந்துட்டு மழலைங்க பேசுற மாதிரி எல்லாம் வந்துட்டு வாண்டடா பேசி செம்ம இரிட்டேட்டிங் அந்த ரம்யா. எனக்கு தெரியல இப்ப நீங்க என்னத்துக்கு வரீங்க இங்க பிக் பாஸ் ஹவுஸுக்குன்றது எனக்கு தெரியல. சபரி என்னமோ அண்ணாவா, இவ என்னமோ தங்கச்சியா, என்ன தூங்க வைக்கிறாங்களா, இவ கைய பிடிச்சு தூங்குவாளா. இந்த சினிமா கெட்டது போ இந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி, இப்ப இவ எத்தனை நாள் இருக்க போறீங்க? இன்னொரு 30 நாள்னு கூட வச்சுக்கோ. 30 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் அன்வான்ட் சீன்ஸ்ன்ற. என்னது இது அண்ணா தம்பினாக்கா ஓகே ஃபைன், அண்ணா அண்ணான்ட்டு போக வேண்டியதுதான், அவங்கவுங்க கேம் ஆடிட்டு நீங்க போக வேண்டியதுதான். இதுல என்னத்துக்கு அந்த பாண்டிங் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது? இப்போ திவாகர் ரம்யா வந்து அந்த இடத்துல வந்துட்டு திவாகரை பாயிண்ட் அவுட் பண்றாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது யாருனாக்கா திவாகர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அது பிக் பாஸ்னாலேயே ஏத்துக்க முடியல, ஏன்னா பிக் பாஸே வந்துட்டு ரம்யா தான் அப்படின்றத தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு, சரியா சொல்லுங்க சரியா சொல்லுங்கன்னுட்டுன்னு. சோ திவாகர் வந்துட்டு அந்த பாயிண்ட கேப்சர் பண்ணிட்டு சொல்றாரு, அவங்க தான் வந்து 24 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறது. உனக்கு கோவம் வருது. நீ இப்ப ஒருத்தர் சொல்றப்போ அவங்க சைலண்டா இருக்கணும், ஆனா உன்ன சொல்றப்போ உனக்கு கோவம் வருது. ஏன்னுட்டுன்னு கத்தி ஒரு மரியாதை இல்லாம திவாகர் நிறைய பேசுறாருன்னு வச்சுக்கோ, பட் ஸ்டில் நம்ம இந்த இதுக்கு எடுத்துக்கணும்னா ஏன் கத்துறப்போ வந்துட்டு இவரை வந்துட்டு இவருக்கு தரம் தராதரம்க்கு இவர் புதிய டிக்ஷனரி வச்சிருக்காரு திவாகர். சோ அந்த டிக்ஷனரிக்கு ஏத்த மாதிரி அவரு தராதரம் சொல்லிட்டாரு. உடனே சபரி எந்திரிச்சு வரான், எந்திரிச்சு வந்து என் தங்கச்சியை எப்படி சொல்லலாமா? இல்ல என்னடா அது நினைச்சிட்டு இருக்கீங்க? திவாகர் மட்டுமே இதுல அவர் மட்டுமே அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த இடத்துல பார்வதியும் தேவையில்லாத இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும். ம். ஒன்றும் இல்லை, ரம்யா வந்து ஷீஸ் டான்சர் அப்படின்னா, டான்சர் அவங்க அவங்க தொழில் அதுதான். அதுதான் வந்து நான் அப்படிதான் அதுதான் என்னுடைய இது தொழில், நான் அப்படிதான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்க ஓப்பனா வெளிப்படுத்திட்டாங்க. அதுக்கு நீங்க இப்படி பண்றதுனாலதான் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு அதை கிண்டல் பண்றது எந்த வகையில நியாயம் எனக்கு தெரியல. பார்வதி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொஃபஷனா தூக்கிட்டு ஒரு விளாகுங்கிற பேர்ல அன்பார்லிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சைஸ் முக்கியமா இல்ல வந்து ஸ்டெமினா முக்கியமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இங்க சென்னை மெரினா பீச்ல. நான் கேட்க பார்வதி கேள்வி கேட்கிறப்போ, உங்களுக்கு சைஸ் முக்கியமா ஸ்டெமினா முக்கியமான்னு கேட்கறத விட இது இது ஒரு பெரிய அவ்வளவு பெரிய தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆட வரல. நான் இன்னமும் சொல்றேன், அந்த பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு டான்ஸ் ஆட வரல. ஆனாலும் அது அதோடைய லைஃபா எப்படியோ ஓட்டி ஆகணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க, நீங்க வந்து டைரக்டா மீடியாக்குள்ள நுழைஞ்சு எல்லாம் சேட்டலைட் சேனல்ல நுழைஞ்சு நீங்க வந்து நல்ல போஸ்டிங்ல உட்காரலாம். பட் நான் மைக்க தூக்கிட்டு நான் அன்பார்லிமெண்ட்ரி கொஸ்டின் அந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட வந்து போய் அதுக்கான பதில வாங்குவேன்னு நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொண்ணோட நீங்க தான் வந்து தரந்தாவது இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே, புரியுது. சோ எனக்கு வந்துட்டு அத இவங்க 2 பேர் சண்டை வரப்போ சபரி வந்துட்டு என் தங்கச்சி என்னட்டுன்னு பேசுறதெல்லாம் வந்துட்டு வி காண்ட் அக்செப்ட். நாங்க அந்த இந்த சீன் எல்லாம் டி ராஜேந்திரன் படத்திலேயே பார்த்துட்டோம். அதனால நீ ஓவர் ஆக்டிங் எல்லாம் இங்க உட்காந்து அதுதான் பாசமலர் தோத்து போயிடும். அத என்ன சொல்றது, அது ரொம்ப பழசா இருக்கே அப்படின்னு டி ராஜேந்திரனுக்கு வந்தேன் நானு. சோ அதெல்லாம் வந்துட்டு நீ வெளியில கூட்டிட்டு போயிட்டு இப்போ எப்படி அர்ச்சனா அருண் வெளியில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விஷ்ணு சௌந்தர்யா இப்ப இந்த அளவுக்கு இது பண்ணி இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. இங்க வந்து பாக்குறவங்கள முட்டாளாக்காதீங்க அப்படின்றதுதான் சொல்றோம். என்ன சொல்றது, கூட பிறந்த அண்ணனே வந்துட்டு தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்க மாட்டான். அவனுக்கு வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குது. உட்காந்து தூங்க வச்சு தலைய கோதி விட்டுட்டு கையை புடிச்சிட்டு தூங்குறதெல்லாம் வந்துட்டு எந்த காலத்துல நடக்குது ஹரிஷ்? இதெல்லாம் என்ன சொல்ற, நீ ஒரு டைமுக்கு வர, நான் ஒரு டைமுக்கு வரேன், நம்ம எங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம், எத்தனை மணிக்கு தூங்குறோன்றது கூட தெரியாம தான் எல்லாரோட லைஃபும் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இவர் என்னமோ உட்காந்து சின்ன குழந்தை மாதிரி இது பண்ணி தூங்க வைக்கிறாராம். ரொம்ப கேவலமா இருக்குது. பாசமலர்கள் மாதிரி கூட இல்லை எனக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப கேவலமா இருக்குது. ஏன்னா நல்லா அப்பட்டமா தெரியுது இதெல்லாம் நடிப்பு, ஒரு என்ன கான்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. பட் ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு பிக் பாஸ் அந்த கேமரா எடிட்டிங் டீமுக்கெல்லாம்
இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து எங்க கண்ணுக்கு கொண்டு வராதீங்க அப்படின்றது தாங்க சொல்றோம். கட் பண்ணிடுங்க, எடிட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் இல்ல நீங்க அன்வான்ட் சீன்ஸ் சொல்லிட்டேன். டிவிலேயே பார்க்க முடியாதுங்க. தியேட்டர்ல இந்த சீன்ஸ் எல்லாம் படமா கொண்டு வரதுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. தமிழ் படம் 3ங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து சிவாவோட பேசிட்டு இருக்காரு. தியேட்டர்ல இந்த ம். இந்த காட்சிகள் எல்லாம் வந்து நம்ம படமா கொண்டு தரலாம் அப்படின்னு நிறைய ஓ. படத்தை ட்ரோல் பண்ணியும் இந்த பிக் பாஸோடைய சில காட்சிகளை ட்ரோல் பண்ணியும் படமா கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது ம். தியேட்டர்ல எந்த அளவுக்கு கிரிஞ்சா இருக்கும் பாத்துக்கோங்க. ம். அப்புறம் அந்த இதுல டாஸ்க்ல வந்துட்டு கலைக்கு ஒண்ணு வந்தது. நல்லதுக்கு தான் சொல்வேன்னுட்டுன்னு சொல்லுவாங்க, பட் விஷ பாட்டில் அப்படின்ற இது வந்தது. எல்லாம் ஒரே கைத்தட்டி சந்தோஷம். என்னன்னா பார்வதிய சொல்ல போறான் அப்படின்னுட்டுன்னு ரொம்ப எதிர்பார்ப்புல இருந்தாங்க எல்லாரும். அப்படி சிரிக்கிறாங்க அந்த அன்பு கேங்கு. சியர் பண்ணிக்கிறாங்க, கிளாப் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கும் போது கலை கானா வினோத் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபியூஸ் போயிடுச்சு. என்ன ஒரு ஆனந்தம் இதுல அப்படின்றது தெரியல. இதுல வந்துட்டு 3 பேர் உட்காந்து பேசுறாங்க ஹரிஷ் அங்க பெட்ரூம்ல. சபரி, ரம்யா அண்ட் ராஜமாதா உட்காந்து பேசுறப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சபரி சொல்றது, அவங்கள பார்த்தாக்க எல்லாருக்கும் பயம், அதனால பேச்சு கொடுக்கறது இல்லைனாக்கா, ரம்யா வந்துட்டு பயம்லாம் ஒன்றும் கிடையாது, அது தேவையில்லாது என்னத்துக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்கறது இல்லை அப்படின்னுட்டுன்னு ரம்யா சிங். இந்த அம்மா வந்துட்டு அதுக்கு ஒரு இது. நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க 3 பேர் தனியா இருக்கீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பார்வதினால தான் வந்துட்டு எங்களால கான்டென்ட் கொடுக்க முடியல, அது கீச் கீச்சுன்னு கத்திட்டே இருக்கு, எந்த நேரம் வந்து கதறிட்டே இருக்குன்றத சொல்றீங்க. இப்ப நீங்க 3 பேர் தான் இருக்கீங்க, ஏன் இந்த காசிப்பை விட்டுட்டு கான்டென்ட் கொடுக்கலாமே 3 பேரும்? அதை விட்டுட்டு என்னத்துக்கு உட்காந்து புரளி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் கேக்குறேன். பார்வதி பார்வதி பார்வதின்னுட்டு அது ராஜமாதா அந்த அன்பு கேங் ஃபுல்லா வந்துட்டு அந்த பார்வதியா போபியா அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாம் அததான் பண்ணிட்டு இருக்குதுங்க, பார்வதி தனி பார்வதி. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, திவாகர் வராருன்னு தெரிஞ்சதான் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு நடந்தது. என்ன அந்த ஆள் பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் நானு. அப்படி என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு ஏன் ஹரிஷ் அபிராமி எல்லாம் வந்தப்போ, அபிராமி சாக்ஷி எல்லாம் வந்தப்போ என்ன சொல்ற வைல்ட் கார்டா மீரா மிதுன் இழுத்துன்னு வந்து போடல. இங்க நல்லா தெரியும் இவங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஃபைட் வெளியில நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படியும் வந்துட்டு இவங்க 2 பேரும் இருக்கும் போது மீரா மிதுனை வர வச்சாங்க. என்ன சொல்றது, என்ன நடக்குதுன்னு உள்ள கண்டென்ட் கொடுக்கல, பட் என்னன்னா அவங்கள வச்சு கண்டென்ட் வாங்கினாங்க. சாண்டி மாஸ்டர் வந்து இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்தாரு மீரா மிதுன் இருந்து. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி கண்டஸ்டன் இந்த பிக் பாஸ் வீட்ல இல்ல, அதுதான் இல்ல, அதுதான் பிரச்சனை. இல்ல நான் சொல்றேன், நீ இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்றத கேக்குறேன் நானு. நீ வந்து என்ன அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு பார்த்த, அந்த பக்கமே போக கூடாதுன்னு பார்த்தேன்னா, ஏன்னா அவன் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். திவாகர் வந்துட்டு நீ விஜயவை கட்டி பிடிச்சத வந்துட்டு பகிரங்கமா வெளியில இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்ச நீ, அவர் பகிரங்கமா பேசினது உனக்கு இப்போ அந்த அளவுக்கு குத்துது. நீ வந்துட்டு சொல்லக்கூடாது இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்றத நீ சொல்லக்கூடாது. இது அந்த அந்த பேசினதும் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. பட் நீ கனி பார்த்தனா, அந்த ராஜமாதா பார்த்தனா, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு எல்லாரையும் வந்துட்டு தாஜா பண்ணி என்ன சொல்றது, தான் நாமினேஷன் லிஸ்ட்ல வராத மாதிரி என்ன அளவுக்கு பண்றதோ அது ஒரு வழியில பண்ணா, ரம்யா ஒரு வழியில பண்ணுது. எல்லாருக்கும் எடுபடி வேலை பார்த்துட்டு நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து அம்பனி தப்பிச்சு வராங்க. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க இவங்க 2 பேரும் சொல்லு பார்க்கலாம்? ஒண்ணுமே கிடையாது. யாருடைய கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது, ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் யாரும் ரம்யா சொல்றது இல்ல, திவாகர் சொல்றாங்க. அதை தாண்டி வந்து எப்ஜே சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரோட பேர் தான் அடிபடுது. இப்ப லாஸ்ட்ல வந்து போகும் அதுதான். யாருடைய கதை லென்த்தியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா திவாகர், எஃப்ஜே, இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவாகர் ஓகே லென்த்தா சொல்றாரு, பட் ரம்யா 1.5 மணி நேரம் எடுத்தாங்க கதை சொல்றாரு. நீங்க எஃப்ஜே வந்து 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாருன்னா ரம்யாவை அவ்வளவு ரம்யாவும் அதுக்கு ஈக்குவலா தானே எடுத்திருக்காங்க டைம். உங்களுக்கு உங்களுடைய கதையை சொல்றதுதான் கதை சொல்லி டாஸ்க். நீங்க வந்து எப்படி நீங்க லைஃப்ல முன்னேறி வந்தீங்க, லைஃப்ல உங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது பகிர்ந்துருக்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட். லாஸ்ட் சீசன்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, கடைசி ஒரு முதல் 50 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாஸ்க் வைப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10-12 பேர் தான் அவங்களுடைய கதைகளை சொல்ல முடியும், மத்த எந்த கண்டஸ்டும் சொல்ல முடியாம போயிடும்.
இந்த முறை எல்லாரும் அவங்களுடைய கதையை பதிவு பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை முதல்ல கொண்டு வந்தது. ஆனா நீங்க வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது கதையை கேட்கறதா வேணாமாங்கிற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் வந்துடுறாங்க. ஆமா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருக்காங்க. ரம்யா அவங்க சம்பந்தமான கதைக்கெல்லாம் போயிட்டாங்க. எஃப்ஜே இன்னும் ஷார்ட்டா சொல்லிருக்கணும். எஃப்ஜே பேசிட்டு இருக்காரு, சரி ஆஃப் ஒரு 1/2 மணி பேசிட்டே நேரம் கழிச்சு இருக்கலாம். மறுபடியும் போடலாம் பார்த்தோம். 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதான் பேசிட்டு இருக்காரு. அதே டாபிக் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாபிக் பேசிட்டு இருக்காரு. அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 96 டேரக்டர் கால் பண்ணி பேசினாரு. 96 டேரக்டர் கால் பண்ணி பேசினதுலாம் பெரிய விஷயம் தான். அதுதான் என்ன சூப்பர் ஸ்டார், பண்றாங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு வாழ்த்துறாருன்னா ஓகே, கமல்ஹாசன் கூப்பிட்டு வாழ்த்துறாருன்னா ஓகே. ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆக்டரை வாழ்த்துறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து நீங்க உங்களுடைய டேலண்ட்டை போட்டிருக்கீங்க, அதை டேரக்டர் பாராட்டுற அவ்வளவுதான் மேட்டர். அதுதான் ஒரு டேரக்டர் வந்து என்ன வாழ்த்திட்டா அப்படின்னு சொல்றதுதான் அது வந்து என்ன பொறுத்தவரை அது பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நான் கண்டிப்பா அது எனக்கு தெரியல. அது என்ன சொல்றது, அது சபரியும் வந்துட்டு என்னமோ என்ன ராஜ பரம்பரைன்னா மண்ணாங்கட்டி பரம்பரைன்ற மாதிரி அதுவும் தான். எஃப்ஜேக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது, அது 96 டேரக்டருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த இடத்துல விஜய் சேதுபதியோடைய இன்ஃபுளுன்ஸ் எல்லாமே அதில் நடந்திருக்குங்கிற ஒரு டவுட் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம விஜய் சேதுபதி இழுக்க வேண்டாம், என்ன சாட்டர்டே சண்டே வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னு நீ ஆரம்பிச்சிட்டனே. அந்த என்ன சொல்றது, கூட நிக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு எஃப்ஜேக்கு இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதான் நான் சொன்னேன், அந்த சாச்சனான்ற பொண்ணோட லைஃபையே வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு எடுத்தாச்சு. அது கெரியரும் போயிடுச்சு, நல்ல பேரும் போயிடுச்சு. அதுக்கு அது எதுவுமே இல்லை. அந்த படத்துல கொஞ்சம் நல்ல பேர் எடுத்திருந்த பொண்ணு அது டோட்டலா வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் பீட் சீரீஸ்ல ஓரளவு அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பெட்டரா பண்ணுச்சு. அந்த அந்த ரோல் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் அதுக்கப்புறம் படத்துல பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திவாகர் கூட ஒரு 2 படம் வந்துருச்சு. திவாகரோட படம் 2 படத்துலயும் கேரக்டர் ஒரே கேரக்டர் தான். அவர் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லி அந்த இதுதான். பட் அவர் காமெடி பாக்குறாங்க, அவருடைய காமெடியை பாக்குறாங்க, ரசிச்சு பாக்குறாங்க மக்கள். தேட்டர்ல வந்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த சீன்ஸ்க்குலாம். அது அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திவாகர் வந்து இப்படிதான் பண்ணுவார், இதுதான் அவருடைய ரோலுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மக்கள். எஃப்ஜே வந்து இங்க இவ்வளவு கோவப்பட்டு நான் வெளியில போய் ஹீரோவா போறேன், நான் வந்து குணச்சித்திர நடிகரா நான் போறேன்னு போனார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வில்லனா போனா அக்செப்ட் கூட அதுக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ ஜெயில் டாஸ்க், அந்த ஜெயிலுக்கு யார் போறாங்க? இப்போ வரைக்கும் அதை பத்தி தகவல் இல்லை. இப்போ வரைக்கும் அது இன்னும் டெலிகாஸ்டும் ஆகலை. ஸோ அதனால இப்போ வரைக்கும் அதை பத்தி தகவல் இல்லை. பட் வந்து ஜெயில் டாஸ்க் அது ஜெயில தூக்கி போட்டாலும் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒன்னும் நடக்க போகுது இல்லை. லாஸ்ட் வீக் வந்து கமருதன் பார்வதி உள்ள இருந்தாங்க. பட் சில காட்சிகள்லாம் இப்போ வந்திருக்கு, சில வீடியோஸ் வந்திருக்கு. கமருதன் வந்து தேவையில்லாத சில வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த ஜெயில. ஆமா, பார்வதி தட்டி தான் விடுறாங்க. பட் வந்து இது என்ன பொறுத்தவரை கமருதனுடைய கேரக்டர் இன்னும் நம்ம டம்ப்ளே பண்ணுது. கிட்டத்தட்ட எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா ஆதரை சொன்னது கரெக்ட் தானோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது. ஏன்னா ஆதரை அவங்க வந்து சொன்னது என்னன்னா, எங்களுடைய ஷூட் ஸ்பாட்ல எல்லா பொண்ணுகிட்டையும் என்ன கல்யாணம் பண்ணிக்குவோம் சொல்லிட்டு எங்க டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் டிராவல் பண்றாரோன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் குறைச்சிட்டாரு. அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசுறதெல்லாம் குறைச்சிட்டாரு, தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்றதெல்லாம் குறைச்சிட்டாரு. பட் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அது வந்து இன்னும் அப்படியே இன்னும் மாறவே இல்லை. அது மாறினாதான் வந்து மக்கள் அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா அது ரொம்ப கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆனா வாட் எவர் இட் இஸ், ஆதிரை வந்துட்டு வெளியில இருக்கிற விஷயத்த இங்க கொண்டு வந்து பேசுறது தப்பான விஷயம். அது ஃபைனலா வந்துட்டு நேத்து வியானா போட்டு உடைச்சாங்க. உண்மையிலேயே வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்வேன் நான். ஏன்னா வந்துட்டு அந்த அந்த இது சொல்றப்போ ராஜமாதா ஃபேஸ பாக்கணுமே, அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இருந்துட்டாங்க. அது எப்படி 3 பேரும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. அந்த 3 பேரும் யார் ஷேடோல இருக்கோம்னாக்க ஒருத்தர் ஷேடோல ஒருத்தர் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குதான் நான் அதான் என்ன சொல்றேன், விஜய் சேதுபதிய வேண்டான்றேன். இப்ப இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி பேச போறதில்ல. அதுக்கு பிக் பாஸே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ற இடத்துல அப்ரிஷியேட் பண்ணிட்டு, வார்ன் பண்ண வேண்டியதுல வார்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இவருக்கு வேலை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா எதுவுமே ஹைலைட் பண்றது இல்ல. எல்லாம் வீக்கெண்ட்னாக்கா இவருக்கு ஆனவங்களெல்லாம் வந்துட்டு சார்ன்னு சொல்லிட்டு மற்றவங்களெல்லாம் நக்கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு போறாரு. ஸோ என்ன சொல்றது, விஜய் சேதுபதியை விட பிக் பாஸே நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஷோக்கு பிக் பாஸ் மட்டுமே போதும் அப்படின்றது தான்
வெரி கிளியர். வியானா வந்து பொபா பேசினாங்க. அந்த பேசுறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் மெச்சோர்டா தான் இருக்கு வியானா கிட்ட. இன்னொரு விஷயம் பேசுறப்ப கூட வந்துட்டு சொல்றாங்க, இப்ப பார்வதி பத்தி கிண்டல் பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனா யாரு கிண்டல் பண்றாங்க, யாரு சிரிக்கிறாங்கன்றதெல்லாம் சொல்றது கிடையாது. பின்னாடி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமா அதெல்லாம் மெச்சோர்ட கண்டென்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மெச்சோர்டான வார்த்தைகள் அதெல்லாம் அப்படின்றத சொல்லுவேன் நானு. சோ இப்படியே போனாக்கா வியன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்றதுதான். வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க உள்ள வரப்போ எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருந்தாங்க பாக்குறதுக்கு. என்ன சொல்றது, அவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா ஒரு பக்கம் ஓவியா, இன்னொரு பக்கம் சௌந்தர்யாங்கிற மாதிரி தான் போர்ட்ரே ஆச்சு. பட் அதை தாண்டி அவங்களுடைய வார்த்தைகள் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து ஓவியா ஓகே. கிட்ட நான் பார்க்கல, சௌந்தர்யா கிட்ட நான் பார்க்கல. சௌந்தர்யா சில விஷயங்கள்ல வந்து பேச தெரியாம பேசுவாங்க, ஆமா. அது காமெடி எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த வீட்டுல. ஓவியா பேசுவாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டாங்க, மூவ் ஆன் ஆயிடுவாங்க, அதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இங்க என்னன்னா இவங்க வந்து வியன்னா ரொம்ப ஓப்பனப்பா பேசுறாங்க. நான் இதெல்லாம் பாக்குறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிங்கறது ரொம்ப ஓப்பனப்பா பேசுறாங்க. அண்ட் அதுக்கு யாராவது ஃபைட்டுக்கு வந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் சொல்லுவேங்கிறதுலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஓகே. இதுதான் வந்து ஓவியா அண்ட் சௌந்தர்யா கிட்ட இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுது. ஸோ இவங்க வந்து என்னதான் அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணாலும் இவங்களுடைய வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை ரொம்ப மெச்சூர்டா இருக்கு. ஓகே. ஓகே. சோ அதுதான் சொல்றோம். இப்ப அந்த எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த வீக் எல்லாம் வந்துட்டு வியன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அவங்க பண்ணது கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபேக்கா தான் அவங்க வந்து தெரியுது. பிரவீனுக்கு கேப்டன்சி பொறுப்புனா என்னன்னு எடுத்து சொல்றதாகட்டும், நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது பேசுறதாகட்டும், அதே மாதிரி அந்த கேங், அன்பு கேங் 2.0, அன்பு 2.0 கேங், அந்த கேங் பத்தி ஓப்பனா பேசுனதாகட்டும், அதே மாதிரி திவாகர் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, இவர் விலகி போனாலும் அவங்க எல்லாம் வந்து இவர் பின்னாடி போய் டார்கெட் பண்ணி பேசுறதாகட்டும், அதெல்லாம் ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வியானாக்கு வெளியில ஃபேன்ஸ் அதிகமா இருக்கும், பட் உள்ள வந்து எதிரிகள் அதிகமா இருக்கும். எதிரிகள் அதிகமா இருக்கும். ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வந்துட்டு எல்லாருமே நாமினேஷன்ல போடுங்க அப்படின்றது தான் கேட்கிறோம். இது நல்லா இல்ல. இதை உட்காந்துட்டு இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு 3 ஓட்டுக்கு மேல போட முடியாதுன்றதையும் வந்துட்டு சொல்லிடணும். அப்பதான் வந்துட்டு எல்லாம் கிளியரா வரும். அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. என்னமோ இப்பதான் வந்துட்டு சீசன் 1 ஆரம்பிச்சு கத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சீசன் 1 அவ்வளவு பெஸ்ட் கொடுத்தாங்க. என்ன சொல்றது, எப்படி பண்ணணும், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிக்க கூடாதுன்றதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு கிளாஸ் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. படம் எடுத்தீங்கன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நல்லா இருக்கும். நான் அதோட சீக்வன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் வெர்ஷன் ஒன்று எடுப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட பெட்டரா இருக்காது என்னைக்குமே. கண்டிப்பா சொதப்போம் அது. அதேதான் பிக் பாஸ்க்கு நான் பாக்குறேன். ஹிந்தியில வந்து எவ்வளவு பெரிய ஃபிளாப்னு எல்லாருமே தெரியும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பார்த்து பார்த்து சலிச்சிருச்சு இந்த ஷோ. ஓகே. தமிழ்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு. மலையாளத்துல வந்து உங்களுக்கு கான்செப்ட் புதுசு புதுசா யோசிக்கிறாங்க. அந்த கான்செப்ட் புதுசு புதுசா யோசிக்கிறது தமிழ்லயும் ஹிந்திலையும் இல்ல. தமிழ்ல வந்து கமல்ஹாசன் அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் அந்த ஷோவை எப்படியோ மேனேஜ் பண்ணி இழுத்துட்டு போனாரு. அங்க சல்மான் கான் இருக்கிறதுனால சல்மானை வச்சு நம்ம எப்படியோ ஓட்டிடுவோம் ஹிந்தியில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து கமலுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அதை ஹேண்டில் பண்ண தெரியாம தவிக்கிறாரு. தெரியல. ஓகே. சோ எனக்கு தெரியல, அது ஒரு சீசன் ஓகே. இப்ப 2வது சீசனும் வந்துட்டு இத பண்ணிட்டே இருந்தாக்கா யார் பாக்குறது? நம்ம வந்து டிஆர்பி டவுன் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 வீடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட விடுறாங்க அப்படிங்கறத தகவலா இருக்கு. பட் அது நீங்க ஆரம்பத்திலேயே பண்ணிருக்கணும், இப்ப பண்ணி யூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து நீங்க வந்து பெரிய பண்ணை வீட்டு ஆளுங்க மாதிரி காட்டிட்டு இவங்க வந்து தொழிலாளிகள் மாதிரி காட்டி நீங்க அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தீங்கன்னா அது இன்னும் ஃபைரியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம், இவங்களுக்கு அதிகாரமே இல்ல. அந்த அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா புரட்சி வெடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆயிருக்கும். அது அது நல்ல ரீச் ஆயிருக்கும். நீங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கும் அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கும் அதிகாரம் இருக்கு, இவங்க இதெல்லாம் பண்ணலாம், அவங்க அதெல்லாம் பண்ணலாம், 2 பேருக்கு சம அளவில் அதிகாரம் கொடுத்தா இந்த ஷோ ஃபிளாப் ஆயிடும். அதுதான் இது அந்த என்ன சூப்பர் டீலக்ஸ், அது ஜக்கூசி எல்லாம் போட்டுட்டு அது ஒரு பக்கம், தலை ரூம்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு ஒரு பக்கம். இவ்வளவு எல்லாம் தேவையே கிடையாது. அந்த தேவையில்லாத ஒரு கான்செப்ட். தலைக்கும் தனியார் ரூம் கொடுத்து நீங்க எந்த தலைவரும் வானளாவிய அதிகாரம் போட்ட தலைவர் கிடையாது. எந்த கட்சியிலையும் சரி, பாலிடிக்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லா இதுலயுமே வந்து
தலைமை பொறுப்புக்குங்கிறதுக்கு எந்த வானளாவிய அதிகாரமும் கிடையாது. அந்தந்த பொறுப்புக்குரிய அதிகாரம் மட்டும்தான் இருக்கும். இங்க பிக் பாஸ் வீட்ல எப்படி பண்றாங்க அப்படின்னா வானளாவிய அதிகாரம். நாங்க வந்து தலை வச்சதுதான் சட்டம், தலையை மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தலையை தப்ப போனா என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு பிரவீன் பண்ணது, இப்போ துஷாரை வந்துட்டு நீங்க ரிமூவ் பண்ணீங்க, ஓகே. நெக்ஸ்ட் ராஜமாதா வந்தப்போ துஷார் அதையே மீன் பண்றாரு. என்கிட்ட இருந்து எதனால பறிக்கப்பட்டதோ அதே தப்ப வந்துட்டு கனி பண்ணாங்க அப்படின்றத அதை வந்துட்டு ஹைலைட் பண்றான் அந்த பையன். இப்ப அதே தான் வந்துட்டு பிரவீன் பண்ணதும் அதுதான் இருந்தது. அப்ப இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்றப்போ வந்துட்டு துஷாரே பெட்டர் ஆச்சே. அப்படி எனக்கு அந்த அரோரா கூட போனதை தவிர்த்து துஷாரே பெட்டர் ஆச்சு இவங்க ரெண்டு அரோரா பேரை இப்ப கம்பேர் வந்து பண்றப்போ. கமலஹாசனோட போயிட்டு இருக்காங்க, அது வேற கான்செப்டா போகுது. ம். இப்ப துஷார் விலகிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அரோராட்ட இருந்து கொஞ்சம் விலகிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, அந்த டாஸ்க்ல கூட எல்லாரும் கை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு அரோராக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணாம வந்துட்டாரு. அதை கவனிச்சேன் நானு. ஸோ ஃபைன். என்ன சொல்லு, நான் இந்த மாதிரி பிடிச்சிக்கவும் வேண்டாம் அடிச்சுக்கவும் வேண்டாம், ஒழுங்கா விளையாட்டை மட்டும் விளையாட்டு போங்கடா இல்ல அரோரா அப்படின்ற. இவங்க துஷார் வந்து பியானாவோட நல்ல ஒரு பாண்ட்ல போயிட்டு இருக்காருன்னு நான் பாத்தேன். ஆமா. அது ஒரு நல்ல ஒரு கான்செப்டா போகுது. ரெண்டு பேரும் என்ன சொல்றது, எழியும் பூனை மாதிரி, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அது அது ஒரு இதா போயிட்டு இருக்கு. அது பெஸ்ட் என்ன கேட்டா. பெஸ்ட் என்ன கேட்டா ஓ அந்த லாஸ்ட் மாதிரி சீசன் content வந்து கொடுக்கலாம். சௌந்தர்யா அண்ட் இன்னொரு கண்டஸ்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சௌந்தர்யா பெரிய ஒரு போட்டி. அவர் படத்துல தான் வேற நடிச்சாரு. அந்த கோவா கேங்ல ஒருத்தர். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆமா. அது மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஓகே. ரயான் சொல்றேன் நான். ஆ. ரயான் ஓகே. அண்ட் சௌந்தர்யா. சௌந்தர்யா வந்து புல் பண்ணும்போது ரயான் வந்து அதுக்கு இதா பேசுவாரு. சோ ரயான் ஏதாவது பேசும்போது சௌந்தர்யா அதை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இது டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அந்த பாக்குறது இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். அந்த ஆமா. காம்பினேஷன் வந்து துஷாருக்கும் வியானாவுக்கும் நான் பாக்குறேன். ஆமா. அதை அப்படியே சூட் மெயின்டைன் ஆகுது. பண்ணிட்டு போனா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனா இன்னும் அழகா இருக்கும். கண்டிப்பா கான்செப்ட் கண்டிப்பா. ரொம்ப அழகா போகும். சோ லெட்ஸ் see ஹரிஷ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ வந்து திவ்யா கணேஷ் எல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நானு. சோ ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு திவ்யா இருக்கோம். கணேஷ் திருவண்ணாமலை போயிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆ. நடக்குதுன்னு பார்ப்போம். பார்ப்போம். சோ ஓகே, நாளைக்கு இது என்ன, இது இன்னைக்கு என்ன நடக்குது, யாரு ஜெயிலுக்கு போறாங்கன்றத கான்செப்ட் பத்தி எல்லாம் நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.